என் பேச்சில் எவ்வளோ பவர் பாருங்கள். ஆமாம் ரம்யா, மண் வாசனை அடிக்குது, செமையாக அடிக்குது. மண் சாப்பிடணும் போல இருக்குது. உங்கள் ஏஜ் என்ன சிஸ்டர்? ஏன் விஸ்வா? நீங்கள் இருக்கிற வரைக்கும் மழையே வராதுடா. விஸ்வா, உன்னோட ஏஜ் என்ன? எல்லா ஏஜும் கேட்குறேன். எல்லாம் சிஸ்டர் அண்ட் பிரதர் தானே, ஜாலியாக பேசுங்க. ஹாய் ரஃபி அண்ணா. ஏஜ் எல்லாம் சொல்ல முடியாது, உண்மையெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க யாரும். எனக்கு தெரியும் முபி மழை வரும் வராதுன்னு. அப்படியா? வானிலை சொல்கிறவரா? வானிலை அறிக்கையா? 19 எனக்கு யாருப்பா நீ? இன்ஸ்டா ஐடி கேட்குற, ஏஜ் கேட்குற, டிபி கேட்குற, மேட்ரிமோனிலையாவது ஒர்க் பண்ணுறியா என்ன? யாருப்பா நீ? இன்ஸ்டா ஐடி கேட்குற, ஏஜ் கேட்குற, டிபி கேட்குற, மேட்ரிமோனியில் இது ஒர்க் பண்ணுறியா? அது 10 இயர்ஸுக்கு முன்னாடி பாஸ். உங்கள் ஏஜ் 49. வாய மூடுறா மதுபாலா. பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. உன்னுடைய வயசு 49 சொன்னேன்டா அப்படி சொல்கிறாங்க. உன் வயசு சொல்லிச்சாம்மாடா? ரம்மி கதிஜா எங்க? நீங்கள் இப்போ தான் பேபி. நீங்கள் இப்போ தான் பேபி. எனக்கு 28டா. மில்க் சாப்பிடுங்க போங்க. பாய் அக்கா, சாப்பிட போகிறேன். பாய் ரஃபியண்ணா. சரி தம்பி, பார்த்து பத்திரம் போய் சாப்பிடு. பாதாம் மில்க்கு கொடு சொல்கிறாங்க. லைவில் என்ன வேலை உங்களுக்கு? 18க்கு லைவ் வரும். ஏன்டா 18+ மேலே லைவ் வரும்னு சொல்கிறேன். லைவில் என்ன கால்படக்கு போகிற வேண்டியவங்க எல்லாம் இங்கே வந்துட்டு இருக்காங்க. யாரை சொல்கிறீங்க? அவங்க பேசிகிட்ருக்காங்க விஸ்வா, அவங்களே இல்லை. ராஜு தம்பி உடல் நலத்தை பார்த்துக்கோங்க, இல்லை காப்பி ரைட்டு வரும் போங்க. காப்பி ரைட் இல்லைடா, கம்யூனிட்டி கைட். மியூசிக்கு தான் காப்பி ரைட்டு வரும். 18+ கீழே இருக்கிறவங்களையா கம்யூனிட்டி கைடு வரும். குழந்தைங்கள யூடியூப்பில் காமிச்சா. ஓகே ரஃபி அண்ணா சொல்கிறாங்க. மதுபாலன் ராஜ் தம்பி. மோட்டர் சவுண்டு வருதா? வருது. சார்ஜர் முடிஞ்சிருச்சு. நானும் அங்கே தான் இருந்தேன். மறுபடியும் இந்த கனெக்டர் கூடவே இருக்க வேண்டியது. இது கூடவே இருந்தால் தான் லைவ் போட முடியுது. கனெக்ஷன் போட்டே, சார்ஜர் போட்டே தான் லைவ் போட வேண்டியது. உங்கள் மதரெல்லாம் இருந்தால் த்ரிஷா ஹாய். ஹரி பிஸி ஆகிட்டான். 28 லைக். தேங்க்யூ த்ரிஷா. என்னுடைய மோட்டார் ரிப்பேர் ஆகிவிட்டது. ஹரி எங்கே? ஹரி இன்னைக்கு அவன் டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கான். அதுக்கு தான் பூண்டு மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொன்னேன். ஐயோ.